தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தை எரித்து கொண்டிருக்கக்கூடிய குற்றவாளிகளை இவர்கள் எப்படி பார்ப்பார்கள்? தேசபக்தர்களாகத்தான் அவர்கள் இவர்களுக்கு தெரிவார்கள். சட்டம் என்பது குடிமக்களை பாதுகாப்பதற்கு தானே தவிர குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக அல்ல. பாஜக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து குற்றவாளிகளை மட்டுமே பாதுகாப்பதற்கும் குற்றவாளிகளை தங்களோடு சேர்த்து கொண்டு அவர்களுக்கு உயர் பதவிகளை கொடுத்து அவர்களை தூக்கி பிடிக்கிற வேலைகளையும் பாஜக அரசு செய்து வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறோம். 1999ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியாவிற்கு சமூக சேவை செய்வதற்காக கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்கிற பாதிரியார் குடும்பத்தோடு வந்திருந்தார். அவர் இங்கு இருக்கக்கூடிய தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் அவர்களுக்கான மறுவாழ்வுக்கு தேவையான உதவிகளை குடும்பத்துடன் சேர்த்து செய்து வந்தார். அது மட்டுமல்லாமல் வறுமையில் வாழ்ந்த பழங்குடியின மக்களுக்கு தேவையான உதவிகளையும் அவர் குடும்பத்தோடு இணைந்து செய்து வந்தார். அப்படி குடும்பத்தோடு சமூக சேவை செய்து வந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவருடைய 2 மகன்களை காருக்குள் வைத்து தீயிட்டு கொடூரமாக எரித்து கொலை செய்தது பஜ்ரங் தள் அமைப்பை சேர்ந்த ஒரு கும்பல். தாரா சிங் என்பவன் தலைமையிலான இந்த கும்பல் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் பாதிரியாரையும் அவருடைய 10 வயது மகன் பிலிப் என்பவரையும் 6 வயது மகனான திமோதி என்பவரும் காருக்குள் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது இந்த வன்முறை கும்பல் அவர்களை தீயிட்டு எரித்து கொடூரமாக கொலை செய்தது. இந்த சம்பவம் நடந்தது 1999. இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்ட இந்த கும்பலினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய தாரா சிங் என்பவன் உள்ளிட்டவர்கள் இதற்கு கூறிய காரணம்தான் நம்மை அதிர்ச்சியடைய வைத்தது. இன்றைக்கும் அந்த காரணத்தை சொல்லி இந்துத்துவா, பஜ்ரங் தள், விஹெச்பி போன்ற சங்க பரிவார கும்பல்கள் செய்து வரும் அட்டூழியத்தின் முன்னோடியாகத்தான் அந்த காரணத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் சொன்ன காரணம் என்னவென்றால், இவர்கள் கிறிஸ்தவ மதத்தை பரப்புகிறார்கள் என்று போலியான ஒரு அவதூறு பிரச்சாரத்தை செய்து அந்த பிரச்சாரத்தின் காரணமாகத்தான் நாங்கள் அவர்களை இப்படி கொடூரமாக கொலை செய்தோம் என்று வாக்குமூலம் கொடுத்தார்கள். அப்ப இந்த கொடூர சம்பவம் நடந்து முடிந்த உடனேயே இந்தியா முழுக்க, ஏன் உலக அளவில் இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது. இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட இவர்களில் தாரா சிங் மற்றும் இவனோடு தாரா சிங் உள்ளிட்ட 2 தூக்கு தண்டனையும் 12 பேருக்கு ஆயுள் தண்டனையும் 2003ஆம் ஆண்டு நீதிமன்றம் தண்டனை விதித்தது. இந்த மரண தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு தாரா சிங் மேல்முறையீடு செய்து தூக்கு தண்டனை 2005ஆம் ஆண்டு குறைக்கப்பட்டு ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தற்போது ஒடிசா மாநில தண்டனை குறைப்பு வாரியம் தாரா சிங்கிற்கு வழங்கப்பட்டிருந்த ஆயுள் தண்டனையை 25 ஆண்டுகள் சிறையில் அவர் கழித்திருக்கிற காரணத்தினால் அவர்களை விடுதலை செய்வதற்கு இந்த ஆணையம் முடிவெடுத்து பரிந்துரையை தந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் வருகிற ஆகஸ்ட் 19ஆம் தேதி இந்த வழக்கு வரவிருக்கிறது. இந்த நிலையில் இந்த ஆணையம் எடுத்திருக்கிற முடிவின் காரணமாக தாரா சிங் விடுதலை செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப இந்த சூழ்நிலையில் இதை நாம் ஏன் பேசுகிறோம் என்றால், நான் முதலிலே சொன்னதை போன்று தாரா சிங் உள்ளிட்ட இந்த குற்றவாளிகள் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் பாதிரியாரை கொலை செய்ததற்கு சொன்ன காரணம் ஒரு அவதூறான காரணம். அவர்கள் மத பிரச்சாரம் செய்தார்கள் என்று போலியான ஒரு காரணத்தை கூறினார்கள். அது போலியான காரணம் என்பதை வத்வா என்கிற ஒரு ஆணையத்தின் மூலமாக அன்றைக்கு அம்பலப்படுத்தியது அரசு. மதமாற்றத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டில் எந்தவிதமான உண்மையும் இல்லை என்பதை வத்வா ஆணையம் அன்றைக்கு போட்டு உடைத்து நிரூபித்தது. இன்றைய காலகட்டத்திலும் கூட முஸ்லிம்களை மாட்டிறைச்சியின் பெயரால் கொலை செய்யக்கூடிய சங் பரிவார கும்பல்கள், நாங்கள் பசு பாதுகாவலர்கள் என்று சொல்லக்கூடிய கும்பல்கள், முஸ்லிம்கள் தாங்கள் பால் வியாபாரத்திற்காக வாங்கி செல்லக்கூடிய மாடுகளை அந்த வாகனங்களை தடுத்து நிறுத்தி இதே போன்ற அவதூறு பிரச்சாரத்தை சொல்கிறார்கள். எப்படி கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவரை எரித்து கொள்வதற்கு
போலியான பொய்யான ஒரு காரணத்தை சொல்லி அவர்களுடைய குடும்பத்தை எரித்து கொன்றார்களோ அதே போன்று இன்றளவும் பல்வேறு விதமான பொய்களை சொல்லி முஸ்லிம்களையும் கிறிஸ்தவ மக்களையும் அச்சுறுத்தக்கூடிய அவர்களை அழிக்கக்கூடிய வன்முறை கலாச்சாரத்தை சங் பரிவார கும்பல்கள் இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒடிசா அரசினுடைய இந்த முடிவு என்பது இது போன்ற கொடூர குற்றவாளிகளை விடுவிக்க வேண்டும் என்கிற ஒடிசா தண்டனை குறைப்பு வாரியத்தினுடைய அந்த முடிவு என்பது இவர்களை போன்ற குற்றவாளிகளுக்கு மீண்டும் இது போன்ற தவறுகளை செய்யலாம் என்கிற ஊக்கத்தை தான் அது ஏற்படுத்தும் என்பதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற அவதூறுகளை பரப்பி கிறிஸ்தவர்களினுடைய தேவாலயங்களை இடித்து தள்ளுவது, முஸ்லிம்களினுடைய வழிபாட்டு தலங்களை இடித்து தள்ளுவது, முஸ்லிம்களை அடித்து கொலை செய்வது உள்ளிட்ட பல்வேறு வன்முறை சம்பவங்களை இது போன்ற அவதூறு பிரச்சாரங்களுக்கு முன்னெடுத்துத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னோடிதான் கிரஹாம் ஸ்டெயின்ஸினுடைய அந்த பாதிரியாரினுடைய கொலை சம்பவம். இன்னும் சொல்வதாக இருந்தால் பாஜக அரசு எல்லா காலத்திலும் இது போன்ற வன்முறை கும்பல்களை, இது போன்ற வன்முறை செயலில் ஈடுபடக்கூடிய கொடூர குற்றவாளிகளை ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு போய் வைத்து பார்ப்பது இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். நீங்கள் பாஜக அரசினுடைய கடந்த கால வரலாறுகளை எடுத்து பார்த்தாலே நீங்கள் அழகாக இதை புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் மகாத்மா காந்தியை படுகொலை செய்த கோட்சேவை நாட்டினுடைய இதய துடிப்பாக இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் பிராக்யா சிங் தாக்கூர் என்று சொல்லக்கூடிய பாஜக எம்பி தேசபக்தர் என்று பேசுகிறார். இந்த நாட்டிற்காக விடுதலையை பெற்றுத்தந்த தேசத்தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய அனைவரும் அறிந்து வைத்திருக்கிற காந்தியை உலகமே பார்க்கிற அளவில் மிக கொடூரமாக சுட்டு படுகொலை செய்த ஒரு கொலைகாரனை நிறைந்த பாராளுமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுகிற பாஜகவினுடைய மக்களவை உறுப்பினராக இருக்கிற பிராக்யா சிங் என்பவர் காந்தியை படுகொலை செய்த கோட்சேவை தேசபக்தர் என்று பேசுகிறார் என்றால் எப்பேற்பட்ட குற்றவாளியை எப்பேற்பட்ட உயரத்தில் வைத்து இவர்கள் போற்றுகிறார்கள் என்பதை பாருங்கள். இவர்களினுடைய இந்த மோசமான நிலை என்பது நாட்டுக்கு மிக பெரிய அவமானத்தை உலக அரங்கில் ஏற்படுத்திவிடும். அதில் சிறிதளவு கூட மனசாட்சியே இல்லாமல் இது போன்ற கொடூர குற்றவாளிகளை எல்லாம் தூக்கி பிடிக்கிற கேவலமான காரியத்தில் பாஜக அரசு ஈடுபட்டு வருவது என்பது உலக அரங்கில் இந்தியாவிற்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்துகிறது. இது போன்ற ஒரு கருத்தை பாஜகவின் மக்களவை உறுப்பினர் சொல்லியிருக்கிறாரே என்கிற உறுத்தல் துளி அளவு கூட இல்லாமல், வெட்கமே இல்லாமல் இப்படி பேசக்கூடிய ஒரு நிலையை பாஜகவில் மட்டும்தான் நாம் பார்க்க முடியுமே தவிர உலகத்தில் வேறு எங்கும் பார்க்க முடியாது. நாட்டிற்காக உழைத்த, போராடிய, உயிர் தியாகம் செய்த ஒரு தலைவரை கொலை செய்த ஒருவனை தேசபக்தன் என்று சொல்லுகிற துணிச்சல் நிறைந்த பாராளுமன்றத்தில் ஒருவருக்கு ஏற்படுகிறது என்றால் இதுதான் பாஜகவினருடைய தேசபக்தி, அவர்களினுடைய லட்சணம் இதுதான். இப்படிப்பட்டவர்களிடத்தில் நாம் என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? இப்படிப்பட்டவர்கள் கொடூர குற்றவாளிகளை, ஒரு குடும்பத்தை, அதுவும் 6 வயது சிறுவன், இன்னொரு 10 வயது சிறுவன், இப்படி ஒரு தந்தை, அதுவும் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தை எரித்து கொண்டிருக்கக்கூடிய குற்றவாளிகளை இவர்கள் எப்படி பார்ப்பார்கள்? தேசபக்தர்களாகத்தான் அவர்கள் இவர்களுக்கு தெரிவார்கள். அதே போன்று இன்னும் சொல்வதாக இருந்தால் 2002 குஜராத் கலவரத்தில் 2000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த நிகழ்வில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்னவென்றால், பில்கிஸ் பானு என்கிற ஒரு பெண் தனது குடும்ப உறுப்பினர்கள் 11 பேரை அதில் இழந்தார். அந்த பில்கிஸ் பானுவினுடைய குடும்ப அந்த கொலை வழக்கில் குஜராத் கலவரத்தில் கற்பழிக்கப்பட்டு பில்கிஸ் பானுவினுடைய 1.5 வயது குழந்தை தரையில் அடித்து கொலை செய்யப்பட்டு அவர்கள் குடும்ப உறுப்பினர்களில் 7 பேர் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்த குற்றவாளிகள் 11 பேரை அன்றைக்கு இருந்த நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து சிறைக்கு அனுப்பியது. அப்படி சிறைக்கு அனுப்பப்பட்ட இந்த ஆயுள் தண்டனை குற்றவாளிகளை குஜராத் பாஜக அரசு அவர்கள் பிராமணர்கள், அவர்கள் நல்லவர்கள், நன்னடத்தையின் அடிப்படையில் அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்று குஜராத்தினுடைய பாஜக அரசு அவர்களை விடுதலை செய்தது.
குஜராத்தில் இருந்த பாஜக எம்எல்ஏ ஒருவர், அவர்கள் பிராமணர்கள், அவர்கள் நல்லவர்கள், அதனால் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று வெளிப்படையாக அவர் பேசினார். ஒரு பெண்ணை கும்பலாக சேர்ந்து கற்பழித்தவர்கள், அவளுடைய 1.5 வயது குழந்தையை தரையில் அடித்து கொடூரமாக கொன்றவர்கள், அவளுடைய குடும்ப உறுப்பினர்கள் 7 பேரை அதே இடத்தில் படுகொலை செய்த குற்றவாளிகளை, அவர்கள் ஒரு குறிப்பிட்ட உயர் சாதி வகுப்பை சேர்ந்தவர்கள், அதனால் அவர்கள் நல்லவர்கள், எனவே அவர்களை நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று ஒரு பாஜகவினுடைய எம்எல்ஏ பேசுகிறார் என்றால், இப்படிப்பட்டவர்களிடத்தில் எதை நாம் எதிர்பார்க்க முடியும்? அந்த வரிசையில்தான் தற்போது ஒடிசாவில் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் பாதிரியாரையும் அவரது 2 மகன்களையும் எரித்து கொலை செய்த கொடூர குற்றவாளியான தாரா சிங்கையும் விடுதலை செய்வதற்காக ஒடிசா தண்டனை குறைப்பு வாரியம் முடிவு செய்திருக்கிறது. இது நாட்டிற்கு ஆரோக்கியமான ஒன்று அல்ல. சட்டம் என்பது குடிமக்களை பாதுகாப்பதற்கு தானே தவிர குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக அல்ல. பாஜக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து குற்றவாளிகளை மட்டுமே பாதுகாப்பதற்கும், குற்றவாளிகளை தங்களோடு சேர்த்து கொண்டு அவர்களுக்கு உயர் பதவிகளை கொடுத்து அவர்களை தூக்கி பிடிக்கிற வேலைகளையும் பாஜக அரசு செய்து வருகிறது. அதன் நீட்சியாகவே இதை நாம் பார்க்கிறோம். சட்டம், குடிமக்கள் புறந்தள்ளப்பட்டு குற்றவாளிகளும் அநீதியும் அரங்கேற்றப்படுவது என்பது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உகந்தது அல்ல. இதை ஒடிசா அரசு புரிந்து கொண்டு தாரா சிங்கை நிரந்தரமாக சிறையிலேயே அடைத்து, தாரா சிங் போன்ற கொடூர குற்றவாளிகளுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்கிற வகையில் அந்த தண்டனையை உறுதி செய்து சாகும் வரை தாரா சிங்கை சிறையில் அடைக்க வேண்டும் என்பதை செய்தியாக சொல்லி நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.